இயேசுவின் இனிய நாமத்திலே ஒருத்தரையும் இந்த காலை வேளையில ஆராதனைக்குள்ளாக வரவேற்கிறோம். அநேக நாட்களாக சிந்தித்ததுண்டு. ஒரு ஆராதனை நமக்கு 1ஆம் தேதி சபையிலிருந்து ஆராதனை செய்யலாம் என்று சொல்லி, ஸோ God has made it happen. நான் விசுவாசிக்கிறேன், this is the first breakthrough on day 1. Hallelujah. So thank you for joining through Zoom. இந்த நாளிலும் நம்முடைய வசனம், இந்த மாதத்துக்கான வசனம் எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். Jeremiah chapter 23 verse 29. Is not my word like fire, declares the Lord, and like a hammer that breaks the rock into pieces? என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்முண்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are two things, ரெண்டு காரியம் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று, the fire of God, ஆண்டவருடைய அக்கினி. இரண்டாவது, the hammer, சுத்தியல் என்று சொல்லுவோம். இப்போ இதன் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் பேசேஜ் பார்க்கிற வேளையில் எரேமியா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற அநேக லீடர்ஸ், த லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அவர்களுக்காக சொல்லுகிற ஒரு காரியம். they have not been really doing what they are supposed to do. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதிருக்கிறபடியால் God is very unhappy. He says, I will remove and replace. I will bring a new shepherd. And இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்படுகிறது. The branch of righteousness against the unrighteous prophets. அதுதான் இதோடைய தலைப்பாக இருக்கிறது. But when we look into the verse, இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம பார்க்கிற வேளையில் it talks about the word of God, தேவனுடைய வார்த்தை. அப்போது நம்முடைய break through prayers என்று சொல்லி நம்ம பார்க்கிற வேளையில், the breakthrough prayers that we have and planned must be based upon what God has promised and the word of God. இந்த ரெண்டு விஷயத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். First is the word of God, which is the fire. அப்போ எங்கெங்க ஃபயர் சொல்லப்படுகிறதோ, it is a tool that is used for correction and transformation. இந்த 70 நாட்கள் is a time for us to correct ourselves. In the 70 days is a time to renew ourselves, refresh ourselves. இந்த 70 நாட்கள் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளாக, ஒரு மாறுதலுக்குள்ளாக வருவதற்கான ஒரு நாட்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, it also brings light into the darkness. வெளிச்சத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. So when it brings light, it exposes the hidden things in the dark. இருளில் இருக்கிற அறியப்படாத காரியங்களை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. And மூன்றாவது, the fire is a manifestation of God's glory, holiness and righteousness. அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ இந்த காலை வேளையில் நாம் இந்த மாதம், இந்த 70 நாட்கள், it is not just for the month, it is for this month and the next month and the following month. 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் we are going to journey through these breakthroughs. அநேகருடைய வாழ்க்கையில் you require breakthroughs. அநேக ஜெப குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. we pray even as we dwell upon it. ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்து அவரோடு கூட நாம் ஜெபிக்கிற வேளையில் இந்த 70 நாட்களில் ஆண்டவர் அந்த எல்லா விதமான பிரேக் த்ரூஸையும் கட்டளையிடுவார். The theme for this month is breaking through the impossible. அப்போ ஒரு கல்லை உடைப்பது சாதாரணமாக கைகளை கொண்டு முடியாது. It needs a strength. அப்போ God says, my word, தேவனுடைய வார்த்தை அந்த பலமாக இருக்கிறது. It is the hammer that can thrash open and make you into a fertile soil. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்,
ஒரு மலையானது உடைக்கப்படுகிற வேளையில் அது சின்ன சின்ன கற்களாக ஆகிறது. அந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து அது அடுத்த ப்ராசஸில் வருகிற வேளையில் அது மணலாக மாறுகிறது. And some change into sand, some change into soil. சாயிலில் நம்ம விளைச்சலை பார்க்க முடியும், சாண்டில் கடல் கரையில் விளைச்சலை பார்க்க முடியாது. அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். லெட் அஸ் பிரேக் அவர் ஹார்ட்ஸ். கல் போன்ற இருதயங்களை முதலாவது உடைக்க வேண்டும். Even as I was preparing this, we all know the analogy of the stone, pebble and the sand. ஒரு ஜார் எடுத்து ஒரு பெரிய கல்லை போட்டால் there will be still space. But if you put sand in it, there will be no space. Pebbles போட்டால் அதுக்குள்ளேயும் சாண்டை போடலாம். இது எதுக்காக சொல்லுவோம்னு சொன்னால் நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம். பட் டுடே லெட் அஸ் ரிவர்ஸ் அண்ட் see. நம்முடைய ஜார்ஸ், நம்முடைய எம்டி ஜார்ஸில் நம்ம எதை போட போகிறோம்? If there is a stone in the empty jar, it might have to be broken so that the jar can be filled. Hallelujah. அப்போ அந்த வெறுமையாக இருக்கிற பாத்திரம் நிரம்பணும்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக மணல் இருக்கணும். ஒரு கல் மட்டும் இருந்தால் நிரம்பாது. ஸோ இட் பிகம்ஸ் an obstacle. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. It is like a hammer that breaks the rock into pieces. அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த இருதயம் எவ்விதமாக இருதயமாக இருந்தாலும் சரி, I believe that God will break it open and make it into pieces. அப்படிப்பட்ட கடினமான இருதயங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் உடைக்க போகிறார். எதற்காக உடைக்கிறார் என்று சொன்னால், so that we can become righteous, we can become holy. நம்ம இன்னும் பரிசுத்தமாவதற்கு, இன்னும் ஆண்டவருடைய நீதியின்படியாக நடப்பதற்கு, இன்னும் நாம் எல்லா விதமான இருளின் அந்தகார சக்திக்கும் இடை கொடுக்காதபடி, அவர்களுக்கு வழிகள் கொடுக்காதபடி நாம் இருப்பதற்கு. So what is that to do with fire அப்படி என்று நம்ம நினைக்கலாம். There are two things, fire and hammer. பழைய காலத்தில் and even today the fire is used. அக்னியை கொண்டு இல்லைன்னா அனலை கொண்டு இல்லைன்னா the fire explosion. இந்த நாட்களில் ஃபயர் எக்ஸ்ப்ளோஷனை வைத்து செய்கிறாங்க. The rock is being exploded with a fire. பழைய காலத்தில் சூடுனால் அதை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் திஸ் அனாலஜி ஆஃப் ஃபயர் அண்ட் ஹேமர். அப்போ நல்ல சூடாக்கப்பட்டு அதில் ராக், அந்த பாறையில் சில ஹோல்ஸை போட்டு அதுக்குள்ளாக கன் பவுடரை போட்டு தென் தே லைட் இப் த ஃபயர் அண்ட் இட் பர்ஸ்ட் ஓப்பன். அப்போ தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இட் இஸ் லைக் அ ஃபயர் தட் கேன் பிரேக் ஓப்பன் the stones of our hearts. நம்முடைய இருதயங்களை, இருக்கிற கடினமான இருதயங்களை. Why is this verse so hard? எதற்காக என்று சொன்னால், இஸ்ரவேலருக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைக்கிற it is a warning before they go into captivity. This is what you are doing. I am going to remove and I am going to replace with a good shepherd என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்கிறோம். The righteous hand of God is there. And every time when we come, we are given an accountability. நமக்கென்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்கென்று ஒரு அக்கௌண்டபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ கிறிஸ்டியன் பர்சன், கிறிஸ்தவர்களாக நமக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கென்று சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If we ignore, then we might not be in a position to receive what God is wanting to do. நம்ம அதை இக்னோர் பண்ணி கொண்டு போவோம்னு சொன்னால், that is why this 70 days is given to us, so that நம்ம எல்லாரும் சபையாக ஒன்று சேர்ந்து வந்து இந்த இடத்துல எது செய்ய வேண்டுமோ அதற்கென்று நம்ம ஆயத்தப்பட வேண்டும். God has given us a place, God has given us a opportunity. ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 8ஆம் தேதி செப்டம்பரில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 8th of September is the time that we have planned for the evangelistic rally. அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு மூவ் ஆண்டவர் இந்த தேசத்தில் கட்டளையிடுவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். பட் த கொஸ்டின் இஸ், ஆர் வி ரெடி டு ரேலி டு இட்? அதற்காக நாம் பிரயாசப்படுவதற்கு, ஜெபிப்பதற்கு, தயார்படுத்துவதற்கு, வாட் இஸ் தட் வி நீட் டு டூ?
அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொண்டு we have to do according to it. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, the fire consumes, which is the word of God, consumes the impurities in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் அது மாற்றுகிறதாக இருக்கிறது. Hallelujah. Every man's work shall be made manifest, for the day shall come, it shall be revealed by fire. The fire shall try every man's work. That's what it is. தமிழ்ல வாசிக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். Amen. எத்தனையான வேலையானது என்று சொல்லி அந்த அக்கினி பரிசோதிக்கும். Hallelujah. நம்ம பரிசோதிக்க தேவையில்லை. It is the Lord who will look into the work that we are doing. நம்ம செய்கிற வேலையை ஆண்டவர் பரிசோதிப்பார். அக்கினி பரிசோதிக்கும். The fire of God, He knows what is right, He knows what is wrong. ஆண்டவருக்கு தெரியும் எது தெளிவான காரியம், எது உண்மையான காரியம், எது ஆண்டவருக்கு உகந்த காரியம் என்று சொல்லி. அண்ட் சங்கீதம் 31:3வது அதிகாரம் சொல்லுகிறது, the fire of God brings conviction and a godly sorrow. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால், this is the season my brothers and sisters. இதுதான் அந்த நாட்களாக இருக்கிறது. இந்த 70 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் it is not just about breakthroughs. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரேக் த்ரூ வேணுன்றது அல்ல, மட்டுமல்ல. It is also a time that we come to a conviction. இதுதான் நம்ம செய்ய வேணும் என்று சொல்றது. And மூன்றாவது, the third thing is the word of God reveals and help us to come to a position of repentance. ஒரு மனம் திரும்பி நம்ம வருவதற்கு அது கிருபை உள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தோடு சொல்லப்படுகிறது, the word of God is a double-edged sword. தமிழ்ல வாசிக்கலாம். அது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் எந்த பரிசுத்தமாக்குவதற்காக உருவ குத்தியும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். It is the word of God that is swift, powerful, even before you think. நம்ம வேத வசனத்தை நமக்குள்ளாக வைக்கிற வேளையில் நம்ம அறியாத நேரத்தில் அது கிரியை செய்து கொண்டு இருக்கும். நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது அது கிரியை செய்து கொண்டு இருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவ வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குன்னு சொன்னால், it will start going inside the marrows of your life, inside the தசைகளுக்கு இடையிலும் போய் எங்கெங்க போக முடியாதோ, நீங்க எங்கெங்க நகர முடியாது என்று நினைக்கிறீங்களோ, என்னென்ன செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, whatever you think it is not possible, God can make it possible through the word of God. And that is the power. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. And that power today God is willing to release it on each and every one of you. இங்கே இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டு கொண்டு இருக்கிற ஒருத்தர் மேலும் God is willing to release this power. The breakthrough prayer is not just ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்காக அல்ல. இட் இஸ் ரியலி டு பிரிங் அ கிரேட்டர் பிளெஸ்ஸிங் இன் டு யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தை கிரியை செய்வதன் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் இந்த உலகத்தை எவ்விதமாக சிருஷ்டித்தாரோ அதே விதமாக the scriptures will come alive in your physical life. That is the breakthrough that you will see in your life in the நாட்களில். That is the breakthrough. Ask God for the impossible things. ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில் இது முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் சொல்லுங்க, Lord, I believe I can break through this impossible thing.
அப்படியாக நம்ம செய்கிற வேளையில் ஆண்டவர் அதை நிச்சயமாக நேர்த்தியாக அந்த நேரத்துக்குள்ளாக அவர் கிருபையோடு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். My second point is the crushing hammer, which is the word of God. தேவனுடைய வார்த்தை ஒரு பயங்கரமான ஒரு சுத்தியல். The hammer is a tool to break the crushing hard objects. சுத்தியல் எடுத்து யாருமே தலையில் அடிக்க மாட்டோம். சுத்தியல் எடுத்து யாருமே ஒரு வீக்கான ஒரு பாண்டத்தை அடிக்க மாட்டோம். சுத்தியல் எதுக்குன்னா we nail things into the hard surface. அதுக்காக ஒரு purpose. A big hammer is used for breaking the stones. அப்போ இன்றைக்கு அதற்காக நாம் என்ன செய்யறதுக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். What can we do about it? What is God willing to do? The hammer of God's word is the force against the hard-hearted, and it will break down the strongholds. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கலாம். இட் கேன் பி அவர் இமோஷன்ஸாக இருக்கலாம். அந்த இமோஷன்ஸை ஆண்டவர் சுத்தியலால் உடைத்து சின்னாபின்னமாக்க போகிறார். ஸோ தட் யூ கேன் பி ஃப்ரீ. நேற்று தினத்தில் நம்ம சர்ச்சில் சோக்கு நடந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. 2018-19 நான் நிறைய விஷயத்துக்குள்ளாக சிக்கி கொண்டிருந்தேன். அதன் மூலமாக நிறைய இமோஷன்ஸ் பேக்கேஜ் இருந்துச்சு. அப்போ நேற்றைய தினத்தில் ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்பட்ட நிமித்தமாக அவங்க சொன்னாங்க, ஐ எம் ஃபீலிங் வெரி லைட் இன் மை, ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேம் வே இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற அந்த இமோஷன் பேக்கேஜஸை ஆண்டவர் எடுத்து மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. ஸோ லெட் அஸ் பி ஃப்ரீ ஆஃப் த இமோஷன் பேக்கேஜஸ். இதுவரைக்கும் இப்படி நடந்து விட்டது, இதுவரைக்கும் நான் இப்படி செஞ்சேனே அப்படி செஞ்சேனே என்று சொல்லி சிந்திக்காதபடி இந்த நாட்களில் இந்த 70 நாட்களில் ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கென்று நான் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். லார்ட், ரிமூவ் த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இன் மீ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக ஸ்ட்ராங் ஹோல்ஸ் சத்ருவானவன் கொண்டு வைப்பான். ஆனால் அதெல்லாவற்றையும் முறியடிப்பது, that is the breaking through that you think is impossible. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த ஸ்ட்ராங் ஹோல் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போவதற்கு சாத்தியமே இல்லை. அசாத்தியங்கள் செய்கிற கர்த்தரை நம்புங்க. அவர் அதை நேர்த்தியான நேரத்தில் செய்து முடிப்பார். And then when we think about it, the power to break the wall of sin, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எடுத்து மாற்றுவதற்கு this is the season. The word of God has the power to break the sin, the cycle of sin. ஒரு பாவம் செஞ்சு ஒரு பொய் சொல்லி இன்னொரு பொய் சொல்லி, sometimes we get entangled knowingly or unknowingly. தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதில் entangled ஆகி விடுகிறோம். ஒரு காரியத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோம், and then to hide that thing we do something else. To please the people we do something else. அதெல்லாவற்றையும் மாற்றி வைத்து விட்டு, லார்ட் லெட் மீ பி ஃப்ரீ அவுட் ஆஃப் திஸ். அந்த பேரியர்ஸை உடைக்கிற வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை கட்டளையிடுவாராக. when we break the barriers, நமக்குள்ளாக இருக்கிற பேரியர்ஸை எடுத்து மாற்றுகிற வேளையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் growth கட்டளையிடுவாராக. what is spiritual growth? To get closer to God. முதலாவது ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாக இருப்பது, ஜெபத்தில் இருப்பது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது. When Jesus was in this earth, he said, I came to do the will of God. இந்த உலகத்தில் we are also for a time being, கொஞ்ச காலம்தான். If we calculate, it will be in a few thousand days. அந்த நாட்களில் what are we doing for God? அதை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to break the barriers and move into the spiritual growth. And then மூன்றாவது, the hammer is an instrument for God's grace. ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு. ஒன்று, to heal us. இதெல்லாம் உடைத்து தள்ளுகிற வேளையில் நான் சொன்னவனமாக
மலைகளை உடைக்கிறதும் இந்த சுத்தியலால முடியும். The hammer of God is powerful. I don't know if you have following, உங்களுக்கு இந்த கிரீக் ஃபிலாசபிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. அதில் தோர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். தோர் இஸ் த பர்சன் வித் த ஹெவன்லி ஹேமர். அந்த ஹேமர் பயங்கரமான ஒரு ஹேமர், அதை வச்சு அடித்தா ஒரு 20 மைல் பறப்பாங்க. ஸோ that kind of a hammer is envisaged for the philosophical understanding of the Greek god Thor. Thor is the lord of thunder and viswasiக்கிறேன். But our God has the hammer, which is the word of God, is stronger than the Thor. Hallelujah. அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So the hammer is an instrument to bring healing. உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாஸில் ஹீலிங் வேணுமோ, எந்தெந்த ஏரியாஸில் you need healing in your heart, healing in your mind, healing in your soul, God is bringing this. This is a season of healing. And then healing மூலமாக என்ன வருதுன்னு சொன்னால், there is wholeness in your life coming. Hallelujah. We pray that there will be reversals. உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் சிச்சுவேஷன்ஸ் ரிவர்சல் ஆகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாரா. உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் இதுலேருந்து எனக்கு ஹீல் ஆக முடியுமான்னு சொல்லுகிற ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ரிவர்சலை கட்டளையிடுவாரா. That is the breakthrough that we are going to pray for. அந்த பிரேக் த்ரூக்காக தான் நாம் ஜெபிப்பதற்கு போகிறோம். And then when we allow God, ஆண்டவர் உடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கிற வேளை, He will remove barriers, remove these strongholds and He will restore and renew our hearts. நம்முடைய இருதயங்களை மறுபடியுமாக சீரமைத்து நம்முடைய சிந்தனைகளை அவருக்கு நேராக அவரால் மாற்றக்கூடும். The word of God can expose the pride and break the pride. நமக்குள்ளாக ஒருவேளை நம்ம ப்ரைட்ஃபுல்லாக இருக்கிறோன்னா, எனக்கெல்லாம் தெரியும்னா, may God break it open so that God can do what He has to do. ஆண்டவர் அதை செய்வதற்கு அனுமதி கொடுங்க. And the word of God can break all the deceptions. 2 Corinthians 10:4-5 பார்க்கிற வேளையில it says that it can break down all the deceptions. சிந்தனையாக இருக்கலாம், சத்ரு கொண்டு வருகிற டிசெப்ஷன்ஸாக இருக்கலாம், சத்ருவானவன் வழியாக எந்த வழியாக வந்தாலும் ஆண்டவர் அதற்கு மேற்கொள்வதற்கு நமக்கு கிருபையும் ஞானத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் தருவதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். And then the word of God can establish us based on the foundation of what He has given us. Ephesians 2:20 பிரகாரமாக He can establish us. And finally, மூன்றாவதாக, the word of God according to Jeremiah is the life giving word. அப்ப இதெல்லாம் நடக்கிற வேளையில அது நமக்கு ஒரு புதிய ஜீவனை தருகிறது. அனல்னால சுத்திகரிக்கப்பட்டு சுத்தியலால உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்போம்னு சொன்னா, அதுதான் நமக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. It is the one that gives life. It gives us a new breath of life. ஒரு புதிய ஒரு பிரேக் த்ரூக்குள்ளாக போகிற வேளையில் it gives a new life, a new hope and a new future. இதே ஜெர்மையால தான் 29வது அதிகாரத்தில் we talk about it. For I know the plans of God. I know your plan, says God, for a plan for a brighter future, better prospect என்று சொல்லி அதை வைத்து வாசிக்கிறோம். பட் அதுக்கு முன்பதாக God says, I am going to blow the fire. அந்த ஃபயர் மூலமாகவும் சுத்தியல் மூலமாகவும் எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து எறிந்து இதில் ஒரு பெரிதான ஒரு மேன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்ப்பதற்கு கிருபை செய்கிறார். A new breath of life, a new source of wisdom, a new source of guidance, a new source of direction.
இந்நாள் இருந்தது மட்டுமல்ல, இந்நாள் இருந்தது போல அல்ல, but a new source and a new way of life God is wanting to give you. ரோமர்ல பார்க்கிறோம், it gives a life and eternal salvation according to Romans 10:17, and according to Psalms 119:50, it gives a hope in midst of trials and challenges. நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில போய் கொண்டு இருக்கிற வேளையில it gives us the choices to move on, face the challenges. So brothers and sisters, the word of God is not just a collection of words, collection of books என்று சொல்லி நம்ம ஒரு லிட்ரேச்சராக கருத வேண்டாம். Let that be a living sword. எபிரேயர் 4:12 பார்த்தவனமாக, let it be a living sword in our life. Take priority to read the word. இன்றைக்கிலேருந்து Lord, I want a breakthrough அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா pray about it. வசனத்தை வாசிங்க. From today we will be sending you every day a reading passage ன்னு சொன்னா it is about 10 points, 10 points ஒரு நாளும் அனுப்ப போகிறோம். It will be sent to the WhatsApp. If you're not receiving, groupல இருக்கும், you can always take it up. And when you receive it, you will know that it is for you to do something. ஒரு ஆக்ஷன் இருக்குது உங்களுக்கு செய்வதற்கு. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறீங்க. So if you look at today, we will pray for 10 points என்று சொல்லி பார்க்கிற வேளையில் the points are very clear and simple. Break through the impossible things. Discovering the power of God. ஆண்டவருடைய அந்த மேன்மையான வல்லமை எப்படி புரிந்து கொள்வது? It is about to understand. ஒருவேளை நமக்கு பயம் இருக்கலாம். The fear factor, overcoming obstacles through God's power. ஒரு இடத்துலையும் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்கலாம். there will be a hyperlink, அதில் hyperlink இருக்கும். so you can அதில் ஓவர்லே பண்ணி பார்க்கிறவங்கள அதில் வசனமும் வரும். read the verses and say, ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து இந்த 10 வசனத்தையும் நான் பேசுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நாம் பிரேக் த்ரூக்காக ஜெபிப்போம். So these are the 3 things that God is wanting to tell us. முதலாவது, the word of God is like a fire. The word of God is like a fire that will consume and clean everyone and everything and all our baggages. எல்லா விதமான பழைய காரியங்களை எடுத்து போட்டு விட்டு let us walk into a newness in this season. And ரெண்டாவது, it is like a hammer which breaks things that are hardened. பல வருஷங்களாக இருக்கிற, maybe 20 years, maybe 15 years இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை உடைக்க போகிறது. அதை விசுவாசித்து நாம் ஜெபம் செய்வோம். மூன்றாவது, ஒரு புதிய ஒரு breath of life, a new breath of life, a new freshness is being poured out. So this is the breakthrough that God is wanting to give us. The rest of the things, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற reversal of health, reversal of your fortunes, reversal of your future, reversal of your prosperity, எல்லாவற்றையும் ஆண்டவரால் கொண்டு வர முடியும். He can renew, restore, because book of Jeremiah is a book of promise of restoration and renewal. அதற்காக இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.